ए डमा 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 डमालुमा डे डंग वारे डरा उडों कई मालूमा காலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு ப்ரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாங் ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு திருப்பி ஆல் மாடல் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது எழுதும் போது சரி நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு பாட்டு தலைக்காக நம்ம பண்ணணும், ஃபேன் பாயாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸிங் தான், யார் பாடுறாங்க எப்படி வருது பாட்டு அப்படின்னு பார்க்கணுன்றது ரொம்ப நான் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாரி அனி ப்ரோ வாய்ஸில் கேட்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. எல்லாத்துலேயும் நம்ம தலையை வேறு வேறு மாதிரி பார்த்துருப்போம், இந்த பத்தில் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்ற ஃபீல் அதிகமாக இருக்குது. எப்படி ப்ரோ இருக்கும், பயங்கரமாக இருக்கும் ப்ரோ தவிர சொல்ல மாட்டார். எனக்கே பார்க்கும்போது ஆனால் இவ்வளோ ஹெவி பீட்ஸ்லாம் ஆடுறாரு அப்படின்னு. எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பீர் சாங் சொல்லிட்டு நாங்கள் இதில் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகி பாட்டு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. அது எனக்கு ஒன்றுமே புரியலன்னா அது இவ்வளோ பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க அந்த பாட்டு. அடுத்து விஜய் சார் வந்து இன்னும் ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு, வந்தால் சந்தோஷம் தான் எனக்கு. நான் ரொம்ப அவருக்கும் ஜித்துஜிலாடி எழுதுனா அதுக்கப்புறம் அவருக்கு நான் பண்ணவே இல்லை. அது 10ஆம் தேதி என்ன பிளான், கடைசியாக அதோட முடிச்சிடும். 10ஆம் தேதி கம்பல்சரி ஃபஸ்ட்டு ஷோ பண்ணணும் ப்ரோ, வேறு எதுவும் கிடையாது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். 777. ப்ரோ வணக்கம். வணக்கம், வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் சூப்பராக இருக்கேன் ப்ரோ. அண்ட் வந்து உங்கள் சாங்கை கேட்டுக்கிட்டே தான் இப்போ 2-3 நாளாவே ஃபுல் வைப் தான். சண்டே தான் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், ஃபுல் வைப்பில் இறங்கிட்டோம். நிறைய பேச வேண்டியது இருக்குது ப்ரோ. முக்கியமாக வந்து ஒரு செஷனே நான் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன தெரியுமா, நான் வந்து லிரிக்ஸை சொல்லுவேன், நீங்கள் அதுக்கான அர்த்தத்தை சொல்லணும், சரிங்களா? ஏன்னா நிறைய டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம அஜித் சாரோட மீண்டும் ஆலுமாடோலுமா எப்பேற்பட்ட ஹிட்டு இன்ன வரைக்கும் வந்து இப்போ ஃபாரின்லலாம் வந்து மேட்ச்லாம் நடக்கும்போது அங்கே கூட போடுறாங்க ப்ரோ. அந்த பாட்டு நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோஸ்லாம் நிறைய இதெல்லாம் நான் ஒரு சின்ன இடத்துல நான் அதை பார்த்துருக்கேன். நிறைய இடங்கள்ல துபாயிலலாம் கூட அதை போடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு உலக ஹிட்டு. அகெயின் அவரோட திருப்பி இணையிறோம் அப்படின்னும் போது என்ன மைண்டில் இருந்தது, எப்படி என்ன கால் வந்தது, அந்த இன்சிடெண்ட் அப்படியே சொல்லுங்களேன். இல்லை என்னன்னா ப்ரோ, அது காலே பார்த்தீங்கன்னா அது திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கு ப்ரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு தெரியும் தலை பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு தெரியும். அதுமாரி சாங் ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு திருப்பி ஆல் மாடல் மாரி ஒன்று பண்ணணும் அப்படின்னும் போது எனக்குன்னா சரி நாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணி ரொம்ப நாளாக சரி திருப்பி ஒன்று கிடச்சா அதுமாதிரி பண்ணலாமே. ஏன்னா நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று, திருப்பி அந்தமாரி ஒன்று கிடச்சா எப்படி பண்ண முடியும், நம்ம பண்ண முடியுமா முடியாதான்ற ஒரு டவுட் நம்மளுக்கே இருக்கும். அந்தமாரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அந்த டியூன் வந்து நம்மளை நல்லா ஒர்க் பண்ண வச்சிச்சு சூப்பராக உள்ள. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சுல ஆலுமாடோலுமா ரிலீஸ் ஆகி. ஆமாம், 10 வருஷத்துக்கு அப்புறம். ஆமாம், திருப்பி நீங்கள் என்ன மைண்டில் இருந்தது எழுதும் போது? என்னன்னா திருப்பி அந்தமாரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான். ஏன்னா அது நம்மளுக்கு அது எதிர்பார்த்து பண்ணல, அவ்வளோ பெரிய ஹிட்டாகும் அப்படின்னு தெரியாது. ஆல் மாடலுமா எழுதும் போது சரி நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு பாட்டு தலைக்காக நம்ம பண்ணணும், ஃபேன் பாயாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அது திருப்பி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டு தான் ஒரு அடையாளமாகவே இருக்குது எனக்கு. திருப்பி நம்ம தலைக்கு ஒரு பண்ணுறோம் அப்படின்றப்போ அதோ அந்தமாரி ஒன்று பண்ணல, அதோட பெட்டராகவே ஒன்று பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணேன். ஓகே, இப்போது நிறைய லிரிக்ஸ் அதில் நீங்கள் எழுதியிருக்கீங்க. எனக்கு வந்து வைபாக பயங்கரமாக இருந்துச்சு பாட்டு. மீனிங்காக எனக்கு பெருசாக அது புரியலைன்னு சொல்லலாம். நிறைய பேர்த்துக்கு வைப் ஓகே, வைப்பு செட் ஆயிடுச்சு, ஆனால் என்ன இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. நான் லிரிக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அச்சா கோலு வெச்சா சீலு நம்மாலுமா அப்படின்னா என்ன ப்ரோ? அச்சா கோல் வெச்சா சீல்னா அவர் அடிச்சாது கோல் தான், அது மிஸ்ஸே ஆகாது எதுவுமே. அவர் வச்சா சீல்லாம் தெரியல ப்ரோ, முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, அப்படி இருந்தால் தான் அது நம்ம ஆளு அப்படின்றது. ஓகே, இது வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லும் போது படத்துல இருந்து இவரோட கேரக்டர் பற்றி எதுவும் சொன்னாங்களா? இல்லை ப்ரோ, எதுவுமே சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கேங்ஸ்டர்ன்றது மட்டும் தான் தெரியும், ஜெயிலில் இருக்காரு. அந்தமாரி இது மட்டும் சுச்சுவேஷன் மட்டும் தான் சொன்னாங்க, இந்தமாரி சுச்சுவேஷன் இந்த இடத்துல ஒரு பாட்டு அப்படின்றது மட்டும் தான் சொன்னாங்க, தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. நம்ம கேரக்டராக நான் ரொம்ப டீட்டெயிலாகவும் கேட்டுக்கல. ஏன்னா ஆல் மாடல்மா மாதிரி சொல்லிட்டாங்க, அதனால நான் அந்த மைண்ட் செட்லேயே தான் இருந்தேன். ஓகே, அது வந்து ஒரு மாதிரி லோக்கல் ரவுடி கேங்ஸ்டர், இது கொஞ்சம் இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர். அது மாதிரி தானே? ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது அப்படி தான். ஆமாம், இது கொஞ்சம் நல்லா அவர் பயங்கரமான ஆள் ப்ரோ, உங்களுக்கு பார்க்க தெரியும். பிசுறு தட்டியும் ஜோக்கா குத்தா அதையும் ராஜா, பிசுறு தட்டியும் ஜோக்கா குத்தா ஆயிடும் ராஜா ஆபத்தா. ஓகே, அதாவது ஒரு நீ இதை பண்ணுறேன்னு தெரிஞ்சியும் நீ அதுக்கு மேலே அந்த வேலையை பார்த்துட்டே இருந்தனா உனக்கு ரொம்ப ஆபத்து அது. ஓகே,
அப்போ நீ எனக்கு என்ன ஒன்று பண்ண பண்ண போறேன்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சோ நீ வந்து ஜோக் குத்துன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடவே இருந்தேன்னா அது உனக்கு ரொம்ப டேஞ்சர்ரா உனக்கு. ஓகே ஓகே. அண்ட் நான் வந்து இந்த லிரிக்ஸில் வந்து நிறைய அஜித் சாரோட முந்தைய படங்கள், முந்தைய டைலாக்ஸோட ரெஃபரன்ஸ் நிறைய இதிலும் நான் பார்த்தேன். தில்லு தீனா, தில்லுனா தீனா அல்லுதானோனா இட்டக்கு பிட்டக்கு டும்பக்தா மாஃபியா மேனா பில்லாடானா போட்டுடுவோம் மங்கத்தா அப்படின்னு. இதில் இது என்ன ப்ரோ, இது என்ன ப்ரோ அர்த்தம்? தில்லுல நாங்கள் தீனா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயமே இல்லாத ஒரு ஆள். ஓகே. தில்லுனா தீனா அல்லு சுத்தமாக பயமே இல்லாத ஆள். தில்லுனா அல்லுனா இட்டக்கு பிட்டக்கு டும்பக்தானா நாங்கள் வந்து ஒருமாதிரி ஜாலியான ஆள், அதாவது பயமே இல்லாத ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள். ஓகே. அதாவது இட்டக்கு பிட்டக்கு டும்பக்தா அப்படின்னா என்ன சொல்கிறீங்க? நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் வச்சுக்கலாம், ஸ்வேகான ஒரு ஆள். ஓகே. எப்படின்னா வச்சுக்கலாம் அது. ஓகே. நான் கொஞ்சம் மாஸ். ஆமாம். மாஃபியா மேனா பில்லாடானா போட்டுடுவோம் மங்காத்தா. அது சும்மா ஒரு ரைமிங்காக. ரைமிங் எல்லாம், அதாவது அவரோட படங்கள் வந்து ஆமாம், அதில் ஒரு மாஃபியா மேன் மாரி இருப்பார். அப்புறம் அது பில்லா மாரி ஒரு கெட்டப்பில் நாங்கள் வந்து மங்காத்தா இன்னும் வேலையை கொடுத்துருவோன்ற மாரி ஒரு கதையில் வச்சு. இதில் வந்து ஒரு லிரிக்கில் வந்து நீ வந்து என் கூட நல்லபடியாக இருந்தால் நான் நல்லபடியாக இருப்பேன், ஃப்ரெண்டாக வந்தால் பேட் ட்ரிப்பை தந்தாங்கன்னா குயிக்காக கதியை முச்சு விட்டுரு. ஓகே. நம்மளுக்கு வந்து யோசிக்க ரொம்ப வைக்கிறாங்க, நம்ம ரொம்ப தப்பாக வச்சுக்கிறாங்க, நம்ம ரொம்ப பேட் ட்ரிப்னா அந்த பேட் வைப்பாக இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னா அவங்கள பற்றி ரொம்ப யோசிச்சுங்க. அவங்க தட்டி விட்டுரு, அந்த மேலுங்களை தட்டி விட்டுரு. நம்மகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்களா அவங்கள வந்து நல்லா பார்ட்டியாக செலிப்ரேட் பண்ண அவங்க கூட சேர்ந்து அப்படின்றது தான். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஜித் சாரோட ஐடியாலஜிஸ், ஆமாம், அவரோட மைண்ட் செட் தான் எல்லாமே. சொன்னதை வச்சு அதை ஒரு லிரிக்ஸாக. ஆமாம், அப்படியே அந்த வீர டைலாக் அந்த ஏழை தாண்டி அதுக்கு அதான். ஆமாம், அந்த மேட்ரு அதெல்லாம் வச்சு ஓவரால் அவர் தாட்ன்ற மாரி தான் யோசிச்சு பண்ணுது. ஸோ அஜித் சார் பாடும்போது அவரோட கருத்துக்கள் கரெக்டாக அது போய் சேரணும். அவர் என்ன அவர் என்ன நினைப்பார் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஃபேன்ஸாக நம்ம இவ்வளோலாம் அவர் ஃபாலோ பண்ணி அவர் என்ன சொல்ல வருவார், உங்களை பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை பாருங்கள், எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுமாதிரி நிறைய விஷயம் சொல்லுவார்ல. நம்ம அதுதான் அப்படின்னா ஒரு டைலாக பாண்டில் கன்வே பண்ணணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம். இப்போது நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அஜித் சார் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் லிரிக்ஸ் அப்படின்னு எழுதும் போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து நமக்கு இருக்கும்ல, இந்த ரீசெண்டாக வந்தது அண்ட் அவரோட முன்னாடி கருத்துக்கள் இதெல்லாம் எடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு வெர்ஷனா, அதுவே லாக் ஆயிடுச்சா, இல்லை நிறைய எழுதுனீங்களா? இல்லை ப்ரோ, இது நம்ம ரொம்ப ஆப்ஷன் போவே இல்லை. நான் எழுதி ஆதிக் ப்ரோ அனுப்பிச்சேன், அவர் ஒன்னே ஓகே அடுத்து தரணும் கொடுங்க அப்படின்னு அடுத்து கூட இது கொடுங்க அப்படி போயிட்டார். ஓகே. வேற இதில் இது பெருசாக அந்த ஆப்ஷன்ஸ் தான் எதுவுமே நாங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை அவ்வளோ. ஓகே. இதுதான் ப்ராப்பராக நீங்கள். ஆமாம், நான் ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்தேன்னா அது அப்படியே ஓகே ஆகிடுச்சு. அப்படி ஓகே. அவர் ஒன்றே எடுத்துட்டாங்க. ஓகே. இது வந்து ஆதிக் ப்ரோவும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஜிவி பிரகாஷோட ஒர்க் பண்ணுறீங்க? இல்லை, நான் ஜிவி ப்ரோட தித்ததில் அடி பண்ணியிருக்கேன், த்ரிஷா லேந்தரா பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ அகைன் அதோட வரிசையில் மார்க் அண்டன்லேயும் ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். நானும் ஆதிக் ப்ரோ ஜிவி ப்ரோ 3 பேருமே த்ரிஷா லேந்தராலேருந்து அடி பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இது வந்து செட் ஆயிருச்சு. ரோகேஷ்னு ஒரு பேர் இருந்தா அங்கே இன்னொரு பேரும் கண்டிப்பாக இருக்கணும்ல. யார் சொல்லுங்க? அனி ப்ரோ. ஏன்னா வந்து கடந்த காலத்தில் உங்களோட 2 பேர் சேர்ந்த அந்த ஹிட் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த பாட்டில் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இது அனிருத் தான் பாடுவார் அப்படின்னு? இல்லை, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆசை இருந்தது, ஏன்னா அனி ப்ரோ பண்ண நல்லா இருக்குமே இது அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. நீங்கள் நினச்சிங்க எழுத? நான் எனக்கு ஒரு திங்கிங் இருந்தது, அவர் பண்ண நல்லா இருக்கும் அது, ஆனால் யார் பாடுவாங்க தெரியலையே அப்படின்னு இருந்தேன். ஏன்னா நம்ம மீட் பண்ணிக்கவும் இல்லை, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங் தான், யார் பாடுறாங்க, எப்படி வருது பாட்டு அப்படின்னு பார்க்கணுன்றது. ரொம்ப நான் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாரி அனி ப்ரோ வாய்ஸில் கேட்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஓகே. அகெயின் திருப்பி அஜித் சாருக்காக ஒரு பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த மாதிரி கேங்ஸ்டர் ரோல் பண்ணி. கிட்டத்தட்ட நீங்கள் எழுதுனீங்கல்ல அந்த ஆளு மாடலுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ரிலேட்டட் ரோல் ஒன்று பண்ணுறாரு. நீங்களும் பயங்கரமான அஜித் சாரோட ஃபேன். எப்படி எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த படத்துக்காக? இல்லை, உண்மையிலேயே இப்போ ஆள் மாடலுக்கு அப்புறம் நான் ரொம்ப வெயிட் பண்ணுற படம்னா இதுதான். ஓகே. வேதாளத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய படம் அப்புறம் வந்து தலையது நான் பார்த்துருக்கோம் போயிட்டு. ஆனால் இந்தமாரி ஒரு ஹைப்பு வந்து, ஏன்னா தலையை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரசிச்சிருப்போம்ல, ஒரு படத்தில் ஒரு மாதிரி பார்த்துருப்போம். அட்டகாசம், அமர்காலம், தீனா எல்லாத்துலேயும் நம்ம தலையை வேறு வேறு மாதிரி பார்த்துருப்போம். இந்த படத்தில் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அதிகமாக இருக்குது. அது நீங்கள் வந்து ஆதித் ப்ரோ எதுவும் கேட்டிங்களா, இது என்ன மாதிரி ஐடியா இருந்த? நானும் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அவர் கேட்டிருக்கீங்க? நான் நிறைய கேட்பேன், எப்படி ப்ரோ இருக்கும், பயங்கரமாக இருக்கும் ப்ரோ தவிர சொல்ல மாட்டார். நான் அவங்க அஸ்டன்ட்டே கேட்பேன், என்னங்க ப்ரோ எப்படி ப்ரோ வந்திருக்கு, ஏன்னா லீக் ஆகும் அப்படி பார்ப்பேன். ஆனால் அவங்க சைட்லேருந்து நீங்கள் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த பாட்டு என்ன சொன்னாலும் நீங்கள் பாருங்கள், தலை பயங்கரமாக ஆடி இருப்பார், நீங்கள் பாருங்கள். நான் தான் அடுத்து பிடிக்க வந்தேன்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆளுமா டோலுமா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்தில் அஜித் சார் வந்து ஒரு 3-4 பாடல்கள் தான் வந்து டான்ஸ் நிறைய இருக்கும். அச்சு தூக்கு பண்ணியிருப்பாரு, ஆளுமா டோலுமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பயங்கரமான ஸ்டெப் இருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ஐயோ வெறித்தனமாக ஆடி இருக்காரு. அது எனக்கே பார்க்கும்போது ஆனால் இவ்வளோ ஹெவி பீட்ஸ்லாம் ஆடுறாரு அப்படின்னு இருந்தது. ஒரு ஃபேனாக நீங்கள் சொல்லுங்கள், யூஸ்வலாக அஜித் சார் மேலே வைக்கிற ஒரு கிரிட்டிசிசம் என்னவா இருக்குன்னா, அவருக்கு டான்ஸ் தெரியாது, அவ்வளோவும் வராது அப்படி நிறைய அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இல்லை என்னால் ஆட முடியும்னு அவர் ஒரு அந்த மனுஷன் ப்ரூவ் பண்ணுறாரு. அது நீங்கள் எழுதின பாட்டில் அப்படின்னும் போது எப்படி இருக்குது? இல்லை எனக்கு உண்மையிலேயே செம்ம ஹாப்பி ப்ரோ. என்னன்னா நீங்கள் கிரீடம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சின்ன பசங்க அதில் பயங்கரமாக ஆடி இருப்பார் ப்ரோ. அதில் கிளச்சலாம் வேற இருப்பார். அதுமாரி அவர் நிறைய பாட்டு இருக்கு, அவர் நல்லா டான்ஸ் ஆன பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. ஆனால் அவர் டான்ஸில் மேஜராக இது அதை காமிச்சிக்கிறதால நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. அவர் உடம்பு கண்டிஷன் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் அவர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு. அந்த உடம்பு வச்சுட்டு அவர் இந்த ஹெவி ஸ்டெப்பு அது இந்த வயசில் ஆடிட்டு இருந்ததுலாம் பாசிபிள் விஷயம். அதை பண்ணுறாருன்றப்போ அதுவும் என் பாட்டுக்கு பண்ணுறேன்றப்போ அது என்னால் அதை சொல்லிக்க முடியல. ஓகே, ஏன்னா நம்ம பார்க்குறோம் காமனாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்குறோம், எல்லா பாட்டுலையும் பார்க்குறோம் அவர் எவ்வளோ காமாக இருக்காரு, செட்டிலாக அவர் எவ்வளோ முடிஞ்ச சிம்பிள் ஸ்டெப் போட்டு அடிப்போம். நம்ம பாட்டுன்றப்போ இறங்கி ஒரு சம்பவம் செய்கிறன்றப்போ அது பயங்கரமாக தான் இருக்குது. அப்போனா நம்ம அடுத்த அஜித் சாரோட ரோகேஷ் ஒரு பாட்டு எழுதுனாருன்னா சம்பவம் இல்லை இந்த மாரி தான் இன்னொன்று ஹாப்பி தான். ஏன்னா செம்ம ப்ரௌட் ப்ரோ அது எனக்கு. ஏன்னா ஒரு தலை ரசிகராக என்னால் இதுக்கு மீறி எதுவும் பண்ண முடியாதுன்ற மாரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இப்போது இந்த பாட்டு நிறைய பேர் கேட்டுட்டு நிறைய பேர் கொண்டாடுறாங்க, சூப்பராக இருக்குது, வைப் ஆகுறாங்க. ஒரு சிலர் இதை நான் கேட்குறேன், இந்த பாட்டு வந்து இந்த நான் ரெடி தான் பாட்டு இருக்குல்ல விஜய் சாரோட பாட்டு, அந்த ஸ்டைலில் இருக்குது. ஏன்னா இதுலேயும் ரெடி அப்படின்ற அந்த ஒரு வேர்ஷன் இருக்குது. இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதில் அசல் கோலர் வந்து ஒரு ரேப் பண்ணியிருப்பாரு, இதில் பால் டப்பா ஒரு ரேப் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கம்பேரிசன் வருது இல்லை, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை இப்போ நம்ம பற்றி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாரி ரொம்ப ஒன்று பண்ணுறாங்க அவ்வளோதான். தவிர்த்து அவர் சூப்பராக பண்ண பால் டப்பா சூப்பராக பண்ணிங்க, அவர் ரேப் போர்ஷன் செம்மையாக பண்ணிட்டாரு. இது நம்மளுக்கு கானாவும் ரேப்பும் சேர்ந்து ஒன்றா இருக்குது அவ்வளோதான். இது ஒரு புது டைப் தான் ப்ரோ, அந்த மாதிரி கிடையாது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ரேப்பில் தான் உங்களுக்கு மெயினாக இருக்கும். இது கானா ரேப்பு மிக்சிங் தான் உங்களுக்கு. ஸோ இப்போது அடுத்து அஜித் சாருக்கு ஒரு பாட்டு அப்படின்னும் போது ஒரு மெலடி பாட்டு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா? ஒரு வேலை கொடுத்தா கண்டிப்பாக. எனக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா டிஎஸ்பி சார் பண்ணும்போது ஒரு மெலடி பாட்டு ஒன்று கொடுத்தாங்க. ஓ இதே படத்துக்கு இந்த பாட்டு மெலடி பாட்டு ஒன்று கொடுத்தாங்க, அதை நான் ஒர்க் பண்ணோம். நான் வந்து கேட்டேன் ஆதிக் ப்ரோ அந்த பாட்டு இல்லைங்க அது நம்ம ஷூட்டே பண்ணல அப்படின்ட்டு. சரி ஓகே விடு நம்ம ஆசை. ஏன்னா நம்ம இந்தமாரி பாட்டு எழுதி நம்மளுக்கே புதுசு. எனக்கு ஃபஸ்ட் டைம் அதுமாரி ஒரு மெலடி டியூன் ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னா அது எந்த படத்துல தான் கொடுத்தாங்க. அதுவும் ஆதிக் ப்ரோ தான் வந்து சஜஸ்ட் பண்ணி நீங்கள் எழுதுங்க ப்ரோ, அவங்க எழுதிங்க பார்க்கலாம் நம்ம உங்களுக்கு தெரியும். எனக்கு அது ஷூட் பண்ணலை. இல்லை அது எடுக்கலை. என்ன சிச்சுவேஷன்? லவ் தான், ஃபுல் லவ் தான் அது ப்ரோ. மெலடினா லவ்வாக தான் இருக்கும். அது என்ன சிச்சுவேஷனாக இருக்கும்? அதுதான் அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் தான் ப்ரோ. ஓகே, அந்தமாரி பாட்டு தான் அது. ஓகே, அது பண்ணியிருந்தோம். அது இப்போ வந்து அதை ஷூட் பண்ணல, அது பண்ண முடியாது. இப்போ அது போயிடுச்சு. அப்போது நான் அது கேட்டும் போது இல்லை ப்ரோ அது நம்ம ஷூட் எடுக்கல ப்ரோ அது என்ன, ஏன்னா அது வந்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த பாட்டு வந்து இப்போ நிறைய வியூஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து இந்த வியூஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. முன்னாடி வந்து பாட்டு ஹிட்டு அது எல்லாமே இருக்கும். நிறைய பேர் வந்து டான்ஸ் ரீல்ஸ்லாம் இப்போ ட்ரெண்டெல்லாம் அதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறீங்களா? இதெல்லாம் நீங்கள் எழுதின பாட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் ஆடி போடுறது இதெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு வந்து இப்போது எனக்கு இந்த பாட்டு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பீர் சாங் சொல்லிட்டு நாங்கள் இதில் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த நங்கூரமா அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அது பார்த்தீங்கன்னா பண்ணி ஒரு 2-1.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகி பாட்டு பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. அது எனக்கு ஒன்றுமே புரியல, அது இவ்வளோ பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க அந்த பாட்டு ரொம்ப நாள் முன்னாடி. ஆமாம், 1.5 வருஷம் ஹிட் ஆயிடுச்சு பாட்டு வந்து உங்களுக்கு. அப்போ பார்த்தா 10 மில்லியனாக போயிருந்தது பாட்டு. டக்குன்னு பார்த்தா ஒரு ரீல்ஸ்லேயே ஒரு 1 மில்லியன் மேலே பண்ணி வச்சுருக்காங்க ரீல்ஸு. என்னன்னா இவ்வளோ பேர் இப்போ லவ் பண்ணி பண்ணுறாங்க. டக்குன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகும்போது அது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட அதுவுமே வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் சாங்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து அதுக்கு ஃபாரினர்ஸ்லாம் கூட அதை பண்ணியிருந்தாங்க, போட்டு பண்ணியிருந்தாங்க. கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம். ஸோ இது எப்படி உங்களுக்கு அது அமையுதா இல்லை நீங்கள் எழுதுறீங்களா அந்த மாதிரி? இல்லை இது வந்து ஆனால் நம்ம எழுதும் போது அந்த ஃபீலிங்கோடு தான் எழுதுறது. இது கண்டிப்பாக ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அதை என்ஜாய் பண்ணணும், அவங்க மொமெண்ட்டாக அது இருக்கணும் அந்த பாட்டு. சூப்பர். அப்படி தான் நம்ம யோசிச்சு எழுதுவோம். இப்போ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஃபீலிங்ஸ் வந்து காமனாக இருக்கும்ல ப்ரோ. லவ்லையும் சரி ஃபீலிங்ஸ்லையும் சரி எல்லாருமே வந்து பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும். நம்ம அந்த பொதுவான விஷயத்தை பிடிச்சி பண்ணிட்டனாலே அன்னாடி தான் நினைப்பேன் நான் எழுதும் போது. அந்த காமனாகிற மேட்ரு எழுதிட்டுனா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அதை அப்படின்னு. ஸோ எதுவும் சான்ஸ் கிடைக்குமா அடுத்து நீங்கள் அஜித் சாரை மீட் பண்ணுறதுக்கு?
நான் ரொம்ப அதுக்காக தான் bro ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் உங்களை தெரியும்ல அவருக்கு இவர் தான் எழுதுறாரு அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்கள் ஏதாவது சொல்கிறாரா? இல்லை எனக்கு இந்த பாட்டுக்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் டான்ஸ் ஆடின ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சொன்னால் வந்து சார் பயங்கரமாக என்ஜாய் பண்ணார். எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்டு தான் சொன்னான், மச்சான் பயங்கரமாக ஆடிவார் மச்சான் டான்ஸு, வேறு மாரி ஆடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தான்? ஆமாம், அவன் கூட டான்ஸ் ஆடி இருந்தோம் சார் கூட. அப்போ அவன் வந்து எனக்கு கால் பண்ணி நீ தானே எழுதுன பாட்டு? ஆமாம் சொல்லு மச்சானு. இல்லை பாட்டு இப்போ தான் மச்சான் கேட்டோம், பயங்கரமாக இது பாட்டு, சார் வேறு பயங்கரமாக ஆடி இருக்காரு, என்ஜாய் பண்ணுறாரு மச்சான் பாட்டை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த வார்த்தைலாம் வந்து என்னென்ன இதுனா வார்த்தை அதுனா வார்த்தை வச்சா கோல் அதெல்லாம் கேட்டு அவர் சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஜாலியாக இருந்தது. ஓகே ஓகே அவர் ஆள் மாடலும் இதே என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றது. ஓகே, ஸ்பாட்டில் எப்படி இருந்தாராம் அந்த டான்ஸ் செட்டில்லாம் சார்? அதான் சொல்கிறேன், செம்ம வைப்பாக இருந்தாராம் ப்ரோ. அவர் என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி ஃபயர் ஆகிட்டாரான் சார். என் ஃப்ரெண்டு அவன் பேசும்போதே அவன் வாய்ஸில் தெரிஞ்சுது எனக்கு, அவன் நேரில் விஷயத்த பார்த்துருக்கான், அதை அவன் நம்மகிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறான் அப்படின்றப்போ அவனும் அஜித் ரசிகர் தான். ஓகே, அப்படி இருப்போம் அவன் வந்து சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பெக்டேஷன், அவன் என்னடா இவ்வளோ இவனே இவ்வளோ பேசலாம் இப்போ எவ்வளோ இருக்கும் அதில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்தமாரி ஒன்று இருந்தது. இன்னும் ரொம்ப நாள், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான், இன்னும் ஒரு வாரம் அப்படி தாண்டிடுச்சுன்னா டக்குன்னு படம் வந்து. ஆமாம், படம் படத்தில் வந்து என்ன ஆடி இருக்காரு, எப்படி இந்த லைட்டாக ஒரு டீசர் மாதிரி போட்டாங்கப்பா, இது அதுவே ஸ்டெப்லாம் போடுறாரு. அதை இல்லை ப்ரோ கொளுத்திருக்காராம் ப்ரோ, பாட்டில் பயங்கரமாக கொளுத்திருக்காராம். ஓகே, ஸோ இப்போ படம் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது, நீங்கள் ஒரு ஃபேன் அண்ட் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த படத்தில்? கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பயங்கரமான ஒரு தலை தீபாவளி பொங்கல் எதோனா சொல்லலாம், அந்தமாரி தான் ஒரு இது செலிப்ரேஷன் ஒரு படம். தலை தமிழ் நியூ இயர் அந்தமாரி என்ன வேணால் சொல்லலாம். ஆமாம், ஓகே. ஏன்னா இப்போது கடந்த 10 வருஷமாக சார் வந்து கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்டும் ஒரு த்ரில்லர் இந்த மாதிரி போயிட்டாரு. ஒரு ஃபுல் இருந்த அவர்கிட்ட இருந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எனர்ஜியான ஒன்று பார்த்துருப்போம்ல, மங்காத்தால ஆரம்பம்ல, அதெல்லாம் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணீங்களா இந்த கடந்த 10 வருஷமா? எனக்கு நான் நிறைய மிஸ் பண்ணுவேன் ப்ரோ. அவர் அந்தமாரி எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இந்த அட்டகாசம் ரவுடித்தனமா. ஆமாம், எனக்கு அந்தமாரி பார்த்தாலே தலை நம்மளுக்கு ஆசைப்படுறது அப்படிதான். ஏன்னா அவர் அந்தமாரி பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் ப்ரோ, அது ரொம்ப லைவாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு பார்க்கும்போது எல்லாம் என்ன கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து ஒரு வெள்ளையார் கால வெடி ரசிக்கிறீங்க? இப்போ ஒரு விஜய் சார்லாம் நம்மள மாரி இருக்காரு பார்க்குறது, இப்போ தனுஷ் நம்மள மாரி இருப்பார், ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்து வருது. நீங்கள் அஜித் அம்மையெல்லாம் கேட்டிருக்காங்க என்கிட்ட, எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அப்பத்துலேருந்து அவரை பார்க்கும்போதே அந்த ஒரு அவர் தான் எனக்கு மாசாவே தெரியுறாருன்ற மாரி தான் ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. நான் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் நம்ம. அந்தமாரி அவர் இல்லைனாலே நம்மளுக்கு கவலையாக இருக்கும், என்னடா அது தலை அமைதியாக போகிறாப்புல அப்படின்னு. அவர் வரும்போது அந்த பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஒரு மாதிரி பவராக இருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு எனர்ஜி ஒன்று கிடைக்கும் பார்க்கும்போது. ஓகே, அகெயின் இது வந்து மேண்டடரி கேள்வி தான், எப்போவுமே கேட்குறது தான். அஜித் சாருக்கு 2 பாட்டு எழுதியாச்சு, அடுத்து விஜய் சார் வந்து இன்னும் ஒரு படம் தான் சொல்லியிருக்காரு. படம் போயிட்டுருக்கு, எதுவும் வாய்ப்பு இருக்கா உங்களோட? வந்தால் சந்தோஷம் தான் ப்ரோ எனக்கு. நான் ரொம்ப அவருக்கும் ஜித்துஜிலாடி எழுதுனா அதுக்கப்புறம் அவருக்கு நான் பண்ணவே இல்லை. அது திருப்பி ஒன்று கிடைச்சா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே, அதுவுமே ஆயிடுச்சு 10 வருஷம். ஆல்மோஸ்ட் 2016 ரிலீஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆச்சு. சரி, எதுவும் அனிருத் உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டு நான் ஒரு மாதம் ஒன்று எழுதி தரேன் அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் பேசிக்குவீங்களா அனிருத் சார்ட்டெல்லாம் இதை பற்றிலாம்? ஏதாவது எப்படி போய்? இல்லை இப்போ நான் காமனாக நார்மலாகலாம் ரொம்ப அடிக்ட் பேசிக்க மாட்டேன். அவரே திடீர்னு கால் பண்ணி பேசுவார், இந்தமாரி ஒன்று இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. அந்தமாரி தான் நம்ம பண்ணுறது. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைனை வந்து எங்களுக்காக பாடி காட்டுங்க. எனக்கு இந்த பாட்டு ஃபுல்லாக பிடிக்கும். ஃபுல் பாட்டு பாடுங்க, நாங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏட்டம்மா டம்மா 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 டம்மாலுமா டேட்டங்கு வரு டரா உடும் கை மாலுமா ஏடும்மா டும்மா மெய்யாலுமா அச்சா கோலே வச்சா சீலினம் மாலுமா பிசுறு தட்டியும் ஜொக்க குத்தா ஆயிடும் ராஜா பத்தா பட்டுன்னு பூந்து முட்டாளுன்னு வச்சிடுவோம் தௌலத்தா தில்லு தந்தி நான் அள்ளுதனும் நான் இட்டக்கு பிட்டகட்டும் பக்தா மாஃபியா மேன் நான் பில்லா டான்னா போட்டுடுவோம் மங்காத்தா. சூப்பர் சூப்பர் ப்ரோ. நீங்கள் பால் டப்பாவோட லிரிக்ஸ் அது பார்த்தீங்களா? அவரோட ரேப் கவனிச்சிங்களா? அவர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தா அது எனக்கு தாளாட்டு, கத்தி எடுத்துகிட்டு வந்தா இது யாரையாவது சொல்கிறாங்க அந்த மாதிரி? இல்லை, நீங்கள் அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லை, ஒரு கோ ரைட்டரை நீங்கள் அதில் இருக்கீங்கன்றதுக்காக இல்லை, ஒரு மாஸ் எலமெண்ட் தானே ப்ரோ அது. லைட்டாக சிட்டி லைட்டாக என்ன, நம்ம தான் இப்போ நண்பர்கள் ஆகிட்டோம். ஆமாம், அவர் அரசியல் போயிட்டார், லைட்டாக சும்மா ஒரு இது அந்த மாதிரி தான் அந்த லிரிக்ஸா? இல்லை எனக்கு தெரியல ஒரு டீட்டெயிலாக தெரியல. நம்ம பால் டப்பா கிட்டே கேட்டு அங்கே தான் கேட்கணும். அதில் ஒரு செம்ம மேட்ரு ஒன்று இருக்கும் அந்த இதில். லாஸ்ட்டாக வந்து நான் அவங்க ஒரு செல்லமா தலை அப்படியே டக்குன்னு நிறுத்திட்டு நம்ம எல்லாருமே அவரை தலை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். இப்போ ரீசெண்ட் டைமில் வேண்டாம் அப்படிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாங்க. அது அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குற ஒரு ஃபேனாக? இல்லை, அவர் அப்பத்துலேயே அந்த ஒன்று அவாய்ட் பண்ணி தான் அந்த சங்கத்தக வேணான்னு சொல்கிறது, அல்டிமேட் ஸ்டார் வேணான்னு சொன்னது, இப்போ தலை வேணான்றது, இப்போ அஜித் கடவுள் அது வேணான்னு அதுமாதிரி ஒரு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் அவர்.
நீங்கள் இதை வச்சு ரொம்ப என் மேலே இதாக கிரேஸாக சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பண்ணாதீங்க, ஸ்பெஷலாக எதுக்கு போயின்னு முன்ன பாரு, உன் ஃபேமிலியை பாரு. அவர் அப்போ தான் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து மெயின் ஸ்ட்ராங்காக வைக்கிறார் எல்லார்ட்டையுமே. நீ என்னை பார்த்து உன்னை பார்க்காத விட்றாதன்னு சொல்கிறாரு இல்லை ப்ரோ. கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம அவர் சொல்கிறத கேட்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்கிற சில விஷயங்கள் கேட்டு ஆமாம், லைஃப் சேஞ்ச். நான் அவர் சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாறி இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நான் வந்து இதை கேட்டு நான் கொஞ்சம் எனக்கு இதில் மாறி இருக்கு. ஏன்னா ப்ரோ, அதான் நான் நம்மளை பார்க்கணும் ப்ரோ. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது அவர் அடிக்கடி சொல்லுவார். நான் அதில் தான் என்னன்னா ஃபஸ்ட்லாம் வந்து ஃபேமிலி மேலே பெருசாக கேரிங்லாம் கிடையாது. நம்ம வயசு அந்த என்ஜாய் ஜாலி யங்ஸ்டர். ஆமாம், என்ன ஃபேமிலி தானே, நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவோம். அந்த கேர்லெஸ்ஸு அதெல்லாம் வந்து கிடையாது. இன்றைக்கி நம்ம ஃபேமிலி நம்ம தான் இருக்கோன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சிருக்கு. டிக்கெட்டு கிடைக்குமா தெரில, நீங்களும் ஒரு 2 டிக்கெட் போட்டு வச்சுருங்க. நானும் தேங்க்யூ, கண்டிப்பாக நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. வாழ்க்கை ஸ்வீட் அண்ட் சாஃப்டா மாற 777 அறிமுகப்படுத்துகிறது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இப்பொழுது 1 வாங்கினால் 1 இலவசம். 777.